சொல்லுடா. நான் ஒரு வேலை சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? ஆமால, மறந்தே போயிட்டேன்டா. நான் பேசிட்டு உன் லைனுக்கு வரேன். சரியா, அது எப்படியாவது முடிச்சு கொடுத்துறியா? சரிடா, முடிச்சிடுறேன். இந்த வேலையை கரெக்டா பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற நல்ல வேலைக்காரன் சரவணன் தான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவன் இதை செய்வானான்னு தெரியலையே. ரம்யா வெளிநாடு போறத நீ தான் தடுக்கணும்னு வீடு தேடி போய் கேட்டோம். அதுக்கே நீங்க என்னை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டான். இப்ப இதை எப்படி கேட்கறது? சரி, வேற வழி இல்லை. சரியான ஆள் யாரும் இல்லாதப்ப அவங்கிட்ட கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. வேலை விஷயம் தானே, கேட்டு பார்த்துருவோம். இவரா? முதலாளி இதுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ. சரணா, நல்லா இருக்கியாப்பா? இருக்க முதலாளி, சொல்லுங்க. ஈஸ்வரி எப்படி இருக்கா? அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சௌக்கியமா? இப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன முதலாளி பண்ண போறீங்க? என் சங்காத்தமே வேண்டான்னு தானே என்ன நீங்க தள்ளி விட்டீங்க. அப்படி இருக்கிற நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னா ஏதோ காரணத்தோட தானே இதை பண்ணிருக்கணும். நேரடியா விஷயத்துக்கு வாங்க முதலாளி. ஒன்றும் இல்லை சரணா, உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன வேலை? அது வந்து ஒரு நிமிஷம் முதலாளி. அன்னைக்கு மாதிரி ரம்யா ஃபாரினுக்கு போறா, அதை நீ தான் தடுக்கணும். அப்படி ஏதாவதுன்னா தயவு செஞ்சு நீங்களே போனை கட் பண்ணிருங்க. அதுதான் டீசெண்டா இருக்கும். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது வேற விஷயம். என்ன முதலாளி? ஃபோனில் வேணாமே, நாளைக்கு வீட்டுக்கு வரியா? நம்ம நேரில் பேசிக்கலாம்.